Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் டேஸ்ட்ல சன்னா கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சன்னா கிரேவியை நீங்க சப்பாத்தி, பூரி, ரொட்டி வகைகளோட சாப்பிடுறதுக்கும் புலாவோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான கொண்டக்கடலையை வச்சு குருமா, இன்னொரு ஹோட்டல் டேஸ்ட்ல கிரேவி எல்லாமே போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சன்னா கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சன்னா கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப சவக்க வேணாம். இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முழுக்க சவந்து வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தனோ அதே சைஸில் இருக்கிற தக்காளி 2 தக்காளி நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு 7லேருந்து 8 முழு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். இப்போ எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா திக்காக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொண்டக்கடலையும் ஒரு 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிற கிரேவிக்கு நான் எடுத்துருக்கிற கொண்டக்கடலையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அது குழையாமல் இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கும். இதில் இருக்கிற அந்த தோலை மட்டும் உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு சட்டியில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு வெறும் பிரிஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதிலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நல்லா சுத்தமாக வழித்து எடுத்துடுங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து கடையில் வாங்கின சன்னா மசாலா அப்படி இல்லைன்னா கிச்சன் கிங் மசாலான்னு இருக்கும் இல்லையா, அது உங்கள்கிட்ட எது இருக்குதோ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த கிரேவி உங்களுக்கு நல்ல கலராக வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் காரம் இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நிதானமான தீயில வதக்கி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மசாலா சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப புளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சப்போஸ் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்க்காமலும் இந்த கிரேவி செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ தயிரோடு சேர்ந்து இந்த கிரேவி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய கீரையை நல்லா பொடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப நல்ல மணமும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். ரொம்ப மிதமான தீயிலே வதக்கிங்க, அப்படி இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போ இந்த சமயத்தில் வேக வச்சிருக்கிற அந்த கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க.
தண்ணியோடையே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதனால் அலம்பினதுக்கப்புறமா இன்னொரு 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 2லேருந்து 2.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த கிரேவி நல்ல புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு, அதே மாதிரி சுவையை நல்லா கூட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இது போடுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இனிக்காது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவியை ஒரு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷமாக மிதமான தீயிலே மூடி வச்சு இடையில கலரி வேக வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக ரிச்சாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் டேஸ்ட்டில் சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.